Question படிக்கலாம்னா the speed of the boat. The speed of the boat in still water is 15 km per hour. Okay. It goes 30 km upstream and return back to the same point in 4 hours 30 minutes. So, okay, இதான் given that. கரெக்டாமா? ஆமாங்க சார். இப்போ உங்களுக்கு எது காமன் அப்படின்னா அப் அண்ட் டவுன் வந்து சேம் பாயிண்ட்டாங்க 30 கிலோமீட்டர் கரெக்டுங்களா? அப் அண்ட் டவுன் வந்து நம்மளுக்கு சேம் பாயிண்ட் 30 கிலோமீட்டர் கரெக்டாக கண்ணு? ஆமாங்க சார். சரி, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 hours 30 minutes டைம். சரிங்களா? இப்போ இது எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்துக்குங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா ஸ்பீடு கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது. அது அப்பவும் மேலே போகுது, கீழே வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்லேருந்து மேலே கீழே போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து என்ன நோட் பண்ணுறாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் நோட் பண்ணுறாங்க. எப்படி எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் நோட் பண்ணுறாங்க. சரிடா கண்ணு? அப்போ இன்க்ரீஸ்டு டிகிரிஸ்ங்கிறது உங்களுக்கு மெயினிங்க. அப்போ அப் ஸ்ட்ரீமில் இன்க்ரீஸ் ஆகுமா, டவுன் ஸ்ட்ரீமில் இன்க்ரீஸ் ஆகுமா? அப் ஸ்ட்ரீமில் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் சார். டிகிரிஸ் ஆகும். டவுன் ஸ்ட்ரீமில் இப்போ கீழேருந்து மேலே போய் பாரு, ஒரு வாட்டர் இன்டேக்லேருந்து உனக்கு வந்து ஸ்பீட் டிகிரிஸ் ஆகும். அதே வந்து மேலேருந்து கீழே வந்து பாரு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாங்க சார். அப்போ அந்த கான்செப்ட். அப்போ இந்த 50 கிலோமீட்டர் என்ன ஆகும் அப் ஸ்ட்ரீமில்? நல்லா பார்த்துக்குங்க. அப் ஸ்ட்ரீமில் என்ன ஆகும் புரியுதுல? எப்படி ஆகுதுன்னு பார்த்துக்குங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அப் ஸ்ட்ரீமில் என்ன ஆகும் சொன்னீங்க? டிகிரிஸிங் ஆகும் கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் எக்ஸ் கரெக்டுங்களா? அந்த 50 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு லெஸ் ஆகும். அதே டவுன் ஸ்ட்ரீமில் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நார்மலாக ஒரு கல் தூக்கி போடுங்க, அது தண்ணிக்குள்ளே இருந்து மேலே தூக்கி போடுங்க, திரும்ப நம்ம வீட்டு சீக்கிரம் வந்துடும், அது வராது. ஏன்னா டவுன்லேருந்து அப்பு, அப்புலேருந்து டவுனு. நீங்கள் வந்து நேராக இடத்துலேருந்து போடுறது வேற, வாட்டர் இன்டேக்லேருந்து போகிறது வேற. சரிங்களா? அப்போ அதனோட இமேஜ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் புரியும், என்ன புரியாது. சரிங்களா? டவுன் ஸ்ட்ரீமில் என்ன ஆகும்? 15 + x. சரிங்களா? ஓகேங்க சார். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இப்போ நம்மளோட இது என்னது 30. எதுதான் டவுன் ஸ்ட்ரீமாக இருந்தால் அப் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் என்னது 30 கிலோமீட்டர் கரெக்டுங்களா? எஸ் சார். இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டோம் அதே ஐடியா தான். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 4 hours 30 minutes கரெக்டுங்களா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கரெக்டாமா? இப்போ சேம் ஃபார்முலா ஸ்பீட் டிவைடட் பை சார் டிஃப்ரென்ஸ்னு வருமாங்க சார்? ஏன்னா வந்து இங்க ரெண்டையும் சேர்த்து அப்ஸ்ட்ரீம் போயிட்டு டவுன் ஸ்ட்ரீம் வர்றதுக்கு தான் 30 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் போயிட்டு ரிட்டர்ன் பேக் டு சேம் பாயிண்ட் இன் 4 hours 30 minutes. ஓகே, சாரி சம்மத வரும். அப்போ கரெக்டாக ரெண்டுக்கு ஆட் பண்ணுறத வரும் கரெக்டாமா? நீ சொன்னது கரெக்டு தான். அப்ஸ்ட்ரீம் வேல்யூ ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் வேல்யூ ஈக்குவல் டு எவ்வளோ சொன்னீங்க? 4 hours 30 minutes கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ அடிஷனல் தான் வரும் கரெக்டாக கண்ணு? அங்கே தான் டிஃபரன்ஸ் வரும். இங்கே வந்து அவனுக்கு அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து தான் அவ்வளோ வருது. அப் அண்ட் டவுனுக்கு அப் அண்ட் டவுன் சேர்த்து தான் உங்களுக்கு வருது. அதனால் அதை ரெண்டையும் ஆட் பண்ணி தான் போடுறாங்க. அப்போ 30 கிலோமீட்டர் போயிட்டு 15 - x ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீமு டிவைட் பை 15 + x ஈக்குவல் டு 4 hours 30 minutes. அப்படின்னா மீனிங் என்ன? 4 + 1/2 கரெக்டுங்களா? 30 minutes மீனிங் 30 டிவைட் பை 60 1/2 வரும். அதனால தான் நான் வந்து 4 hours 1/2 போகிறேன். இது என்ன கிடைக்கும்? 9/2 கிடைக்கும். இந்த ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? சார். அப் ஸ்ட்ரீம் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீமோட கான்செப்ட். ஓகேங்களா? இது சிம்பிளிஃபை பண்ண ஓரளவுக்கு முடிஞ்சதா ப்ராப்ளம். அவ்வளோதான். சார் இப்போ நம்ம வந்து அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் ஓகே ஃபைன் ஓகே சார். இல்லை நீ ரெண்டு சேர்த்து தான் சொன்னேன். நான் மைனஸ் நீங்கள் வரணும். ஓகே, நீ தான் கம்ஃபர்டபுளாக சொல்லிட்டு இல்லை, ரெண்டு சேர்த்து தான் சார் வருதும் போது ரெண்டையும் சேர்த்தும் போது என்ன அடிஷனல் தானே வரும். ஓகே சார். மேபி இன்க்ரீசிங் டிகிரீசிங் அங்கே சொல்லியிருந்தோம்னா செப்பரேட் பண்ணி போடலாம். அவன் ரெண்டு சேர்த்திக்கும் போது நம்ம இதை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ 30 இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்னாச்சு? 15 - x இன்ட்டு 15 + x. இங்கே வரும்போது என்ன ஆகும்? 15 - x ப்ளஸ் 15 + x. x கேட்டாலும் 15 + 15 எங்கே என்ன கிடைக்கும்? 30 கிடைக்குமா? ஆமாங்க சார். அப்போ இங்கே என்ன கிடைக்குது? ஈக்குவல் டு 9/2 கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ 30 × 30 டிவைடட் பை 225 - x² ஈக்குவல் டு 9/2 கரெக்டாமா? ஆமாங்க சார். இது 900. 900 கட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 100 கிடைக்கும் கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. அப்போ 2 × 100 ஈக்குவல் டு
225 minus x square. 225 minus x square. இது சிம்பிளி பண்ணாம again. அப்போ சிம்பிளி பண்ண என்ன கிடைக்கும்? 200 equal to 225 minus x square. அப்போ என்னாச்சு? x square minus 225 plus 200 equal to 0. அப்போ x square minus 25 equal to 0. இது a square minus b square. x minus 5 into x plus 5 equal to 0. அப்போ என்ன கிடைக்குது? நெகட்டிவ் வேல்யூ வராது, அதனால இது கிடையாது. ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ x equal to 5. இது வந்து ஜஸ்ட் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். இது என்னது? ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். நம்ம அப் ஸ்ட்ரீமில் எவ்வளவு, டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளவு தெரியாது. இது ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். சார் அவங்க ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் வந்து அப் ஸ்ட்ரீம் எவ்வளவு, டவுன் ஸ்ட்ரீம் கூட எவ்வளோன்னு கேட்கணும். அப் ஸ்ட்ரீமோட ஃபார்முலா என்ன? 15 மைனஸ் எக்ஸ். டவுன் ஸ்ட்ரீமோட கான்செப்ட் என்ன? டவுன் ஸ்ட்ரீமோடது வந்து 15 ப்ளஸ் எக்ஸ். இது கம்ப்ளீட் பண்ணி கூட நீங்கள் போட்டது தப்பு கிடையாது, சரிங்களாமா? கம்ப்ளீட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ரெண்டையும் கூட்டினா 30 கிலோமீட்டர் வருதான், 30 கிலோமீட்டர் ஸ்பீட். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகே, ஓகேங்க சார். இது அப் ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீமோட பேசிக் கான்செப்ட். இங்கே எப்படி, இங்கே என்ன